ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். சனி வக்ர பலன்கள் 2024 மீன ராசிக்கு எப்படி பலன்கள், சனியோட வக்ர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கான். சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு 12ல் இருந்து ஏற்ற சனியை நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் சனி பகவான் உங்களுக்கு வக்ர பலன்களை எப்படி தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வர ஜூன் 29 சனி பகவான் வக்ர நிலை அடைகிறாரு. இந்த நிலையிலே நவம்பர் 15 வரையும் இருப்பார். வக்ர நிலையில் தான் இருப்பார். சுமாராக 145 நாள் வரும். இந்த 145 நாளும் சனி வக்ர பலன்களாக உங்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கும். தனம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல சனி பகவானோட பார்வை இருக்குது. அது மேச ராசி, உங்கள் ராசிக்கு 2வது ராசி. அங்கே சனி பகவானோட பார்வை இருக்குது. அதுக்கடுத்து அவருடைய 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியை பார்த்துக்கிட்டு இருப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதுக்கடுத்து சனி பகவானுடைய 10வது பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் மீன ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 7 சனியாக ஆரம்பித்து அதுவும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது அதிக அலைச்சல்கள். 12ஆம் இடம்னா தூக்கம் சரியாக வராது, மன நிம்மதி குறையும். இந்த மாதிரி காரணங்களுக்கு அவருடைய பார்வை பலம்தான் நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்ருக்கோம். சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவருடைய பார்வை தனஸ்தானத்தில் விடுவது எப்படி இருக்கும்? பணம் விஷயங்களில் நிறைய கஷ்டங்கள், தடுமாற்றங்கள், தாமதங்கள். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது கூடுதலாக பலன் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ வேலையில் இருக்கவங்களுக்கு சம்பளம் வரும், ஆனாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை, கொடுக்க வேண்டியது, அதே போல் கொடுத்த பணம், இப்படின்னு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இதனால் குடும்பத்தில் பிரச்சனை, அதே போல் சொல்ல காப்பாற்ற முடியாமல், அதே போல் யாரும் எதுவும் சொன்னாலும் அதில் நம்பிக்கை இல்லாமல், இப்படி பல கஷ்டங்களை தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதுக்கடுத்து 6ஆம் இடங்கையில் கடன், வம்பு, வழக்கு. அது இல்லாமல் அது வேலையை சொல்லக்கூடிய இடம். நிறைய மீன ராசிக்காரங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தால் வேலை போயிருக்கும். வேலையில் பெரும் மாற்றம் வந்திருக்கும். நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதுபோல் பிடிக்காத இடத்துல வேலை பார்க்குற இடத்துல அதிக தொல்லைகள், கூட வேலை பார்க்குறவங்களே நிறைய பிரச்சனை பண்ணுறது, மேலதிகாரிகளோட தொல்லை, அதே போல் வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ரொம்ப தூரத்துக்கு அலைச்சல் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் மீன ராசிக்கு நடந்துகிட்ருக்கு. அதே போல் 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம். எந்த வித நல்ல விஷயங்களும் நடக்காமல் தடுக்கக்கூடிய வேலையை சனி பகவான் 12ஆம் இடத்துல பார்வை செய்யும்போது காட்டியிருப்பார். வெளிநாடு சம்மந்தமான வேலைகள், வெளிநாடுக்கு போகிறது தடை, அதே போல் பெரிய மனிதர்களோட தொடர்பு, அவங்கள்ட்ட அதனால் பிரச்சனை, நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போகிறது, கோயில் சுப காரியங்கள் எதுவும் செய்ய முடியாமல் போகிறது, கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது மனக்குழப்பம், மன கஷ்டம், இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு உயர்கல்வி படிக்கிறதுல திடீர்னு ஒரு மாற்றம், நீண்ட காலத்துக்கு முன்னால் விட்டு போன படிப்பை தொடர்ந்து இந்த நேரத்தில் படித்தா மீன ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கல்வியை ஒரு மாற்றம் செஞ்சுருக்கோம். நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு விட்டுருப்பீங்க, திரும்பவும் இந்த நேரத்தில் படிக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தா ரொம்ப வயசு வித்தியாசத்துலலாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க 30 வயசுக்குள்ளே படித்து முடித்ததை இப்போ 60 வயசில் படிக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க மீன ராசியில்.
இது போல் நீண்ட தூர பயணம் இப்படிலாம் சில பேருக்கு அலைச்சல் இருக்கும். இந்த நிலையெல்லாம் இந்த இப்போ வர சனி வக்ர பலன்கள், அதாவது ஜூன் 29க்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல பலன்களாக நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாக குடும்பஸ்தானத்துக்கு சனி பகவான் பார்க்கையில் குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள்லாம் தடைப்பட்டிருக்கும். அதெல்லாம் இப்போ சுப காரியங்கள் நடக்கும். அதே போல் பண விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் மிக சரியாக நல்ல பலன்களை கொடுக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், பணம் சேரும், உங்களுக்கு தேவையானது கிடைக்கும். அதே போல் உங்களுடைய பேச்சுக்கும் கொஞ்சம் மரியாதை இருக்கும், உங்களுக்கு சீக்கிரம் எல்லாமே நடக்கும். ஏன்னா சனி பகவான் எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணுவார். இப்போ கொஞ்சம் விரைவாக உடனே எல்லா விஷயங்களுக்கும் நல்லதாக நடக்கும். ஏன்னா சனி பகவான் பாதிப்புள்ள பலன்களை உங்களுக்கு நிச்சயம் கொடுத்துருப்பார். 7.5 சனியில் கொடுக்காம உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இருந்திருக்காது. அதனால் நிச்சயமாக அந்த கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தான் உருவாக்குவார். வக்ர நிலை அப்படிங்கிறது எதிர்த்தன்மையை கொடுக்கறது தான். கஷ்டங்களாக இருந்தால் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும், பயனுள்ள பலன்களாக இருக்கும். பல விஷயங்களில் உங்களுக்கு அதிகமாக நல்ல பல நன்மைகள் கிடைக்கும். 6ஆம் இடத்தை சனி பகவான் வக்ர நிலையில் பார்க்குறாரு. இந்த வக்ர நிலையில் பார்க்குறதுனால கடன் பிரச்சனையில் ஏதாவது தொல்லைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு ஒரு நல்ல முடிவும் வந்துடும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கலாம். அதே போல் எதிரிகளே நண்பர்களாக மாறலாம். ஏன்னா அது எதிரி ஸ்தானம். இப்போ ஒருத்தர் எதிரியாக இருக்காருன்னா அவருடைய குணம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், இல்லை உங்கள் குணம் அவருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதே சமயத்தில் அவர் வக்ரம், அதாவது அவருடைய குணத்தை மாற்றிக்கிட்டார்னா உங்களை எதிரியாக நண்பனாக நினைப்பார், நீங்களும் அவரை நட்பாக நினைப்பீங்க. அந்த மாதிரி வக்ரங்கிறத அப்படியே மாற்றி யோசிக்கும், மாற்றத்தை கொடுக்கறது தான் சனி பகவான். அதே போல் சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அந்த உடல்நிலை சரியாகும், மருத்துவ செலவுகள் குறையும். அதே போல் பார்த்திங்கன்னா சிலருக்கு கோர்ட்டு கேஸ்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் நல்ல ஒரு சாதகமான நிலை வரும். ஏன்னா கோர்ட்டு கேஸுங்கள மனசு கஷ்டம், துன்பம், அதை நிவர்த்தி செய்கிற மாதிரி இந்த வக்ர பலன்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். திடீர்னு போகிற மாதிரி இருக்கும், எதிர்பார்க்காம உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையும். அதே போல் 9ஆம் இடங்கிறது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தந்தையோட பலன்களை சொல்லக்கூடியது. அதே போல் உங்களுக்கு உயர்கல்வியை பற்றி சொல்லக்கூடியது, நல்ல பாக்கியங்களை சொல்லக்கூடியது, நல்ல மனிதர்களோட தொடர்பை சொல்லக்கூடியது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்ந்த அந்தஸ்து, பதவி, பட்டம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. இப்போ நீண்ட நாளாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அது திடீர்னு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வக்ரம் பெற்ற நிலையில் உங்களுக்கு அப்படியே உடனே நடக்கிற மாதிரி நடக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் போகணும்னு தடையாக இருந்தவங்களுக்கு திடீர்னு வாய்ப்புகள் வந்துடும். சிலருக்கு கல்வி நிலையம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, கல்வி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, ஆனால் திடீர்னு கல்வி படிப்பாங்க. கல்வி நிலையில் ஒரு உயர்வு வரும், நல்ல ரிசல்ட் வரும். சிலர் அரசு சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, நிறைய தடவை ஃபெயிலே ஆகியிருப்பாங்க, இந்த தடவை பாஸ் ஆகிற மாதிரி வரும். ஏன்னா வக்ர நிலையில் இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல மனிதர்களோட நட்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல நட்பு கிடைக்கும், உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு திடீர்னு பதவி உயர்வு, அரசு பதவி கிடைக்கிறது. அது மாதிரி கோயில் சம்பந்தமான விஷயங்களில் தொடர்புகள், அங்கே சில பேருக்கு குலதெய்வ கோயில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலில் ஏதாவது ஒரு மனக்கசப்பு அங்கே போகாமல் இருப்பாங்க, திடீர்னு அங்கே போகிற மாதிரி சூழ்நிலை வரும், நல்ல பலன்கள் உருவாகும், தொடர்பு வரும். அதே போல்
நாம் எதிர்பார்க்காத சில இந்த இடத்துக்கு நம்ம போவோமா, இந்த மனிதர்களோட தொடர்பு கொள்வோமா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த அந்தஸ்துள்ள இடத்தோட தொடர்பும் கிடைக்கும். அந்த இடத்துக்கு போகிற மாதிரியும் இருக்கும். இந்த 9ஆம் இடங்கிறது இதுதான், பாக்கியஸ்தானம். அந்த 9ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பகவான் பார்க்கும்போது இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் நான் இவ்வளோ பலன்கள் சொல்கிறதுக்கும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானோட தொடர்பு, அதாவது எப்படின்னா, சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி, இப்போ சனி திசை சனி புத்தி, இல்லைன்னா வேறொரு கிரகம் வந்து திசை நடத்தி சனி புத்தி நடக்கிறது. அதே போல் சனி பகவானோட பார்வையில் இருக்க கிரகம் திசையை நடத்துறது. அதே போல் சனி பகவான் நட்சத்திரத்துலேருந்து ஏதாவது கிரகம் வந்து திசை நடத்தினா உங்களுக்கு பலன்கள் வந்து கூடுதலாக இருக்கும். இந்த பலன்கள்லாம் வந்து உங்களுக்கு நடக்கும்போது மீன ராசிக்காரங்க போன தடவை சனி பகவான் வக்ரம் இல்லாத நிலையில் வந்து பண கஷ்டம்னு ஒன்று வருது அப்படின்னாவே தொழில் வியாபாரம் அல்லது வேலையில் பிரச்சனை இருக்கும். ஏன்னா வருமானம் வரக்கூடிய அந்த வகையில் தான் பண கஷ்டம் வரும். சில பேருக்கு கடன் வாங்கி அந்த கடனால் பிரச்சனைகள் இருந்திருக்கும். சில பேருக்கு கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கும். சிலருக்கு வீடு, இடம், நிலம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பணம் வர வேண்டியதாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களில் நல்ல விஷயமாக முடியும். இதனால் மீன ராசிக்காரங்க இந்த வக்ர பலனில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை அடையலாம். இந்த கஷ்டம், அதே போல் மனசில் இருக்கிற அந்த கவலை, இதையெல்லாம் ஒரு தூசு போல் தட்டி அதே போல் எல்லா நல்ல பலன்களையும் அடையிறதுக்கு இந்த காலங்கள், வக்ர காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சில பேர் திருமண விஷயங்களில் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஜாதகரே இருக்கலாம், ஜாதகரோட குடும்பத்துலேயும் இருக்கலாம். ஏன்னா இது குடும்பஸ்தானத்துலேயும் சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது திருமண விஷயங்களில் கூட பாதிப்பு இருக்கலாம். அந்த பாதிப்பு இப்போ சரியாகி மிக நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு சனி பகவான் வக்ர பல காலம் மிக துணையாக இருக்கும். அதே போல் தொழில், வியாபாரம், மற்ற அந்த வழக்குகள், பிரச்சனைகள், இதில் எல்லாத்துலேயும் நல்ல பலன்களாக தான் ஏற்படும். வக்ர நிலை அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது தான். அந்த மாற்றம் வந்து மீன ராசிக்கு நல்ல யோகமாக அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.